பாருங்க, கையே வச்சு கரைக்க வேண்டாம். இந்த தோசை மாவு அதாவது நமக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் இந்த மாவு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வெரைட்டியான தோசையை செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாவோடு போட்டு இதெல்லாம் கலந்தோம்னா போதும், டக்குன்னு நம்ம தோசை ஊற்றிட்டு போயிடலாம். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்னடா டிஃபன் செய்யலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு மாவு இருந்தால் போதும். தக்காளி தோசையும் சரி, உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிலெலாம் நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ இதில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நம்மக்கிட்ட வந்து ரெடிமேடு சிறுதானிய தோசை மாவும் இருக்குது. ரெடிமேடு இடியாப்பம், கொல்கட்டை, அதுக்கப்புறம் புட்டு, அடை எல்லாம் செய்யறதுக்கும் சிறுதானியத்தில் மாவு இருக்குது. இந்த ரெடிமேட் சிறுதானிய தோசை மாவில் தான் இன்றைக்கி நான் தக்காளி தோசை செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா ஒரு 3 பல் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குவோம். மீதி இருக்கிறதெல்லாம் அப்புறம் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் குருணை பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எல்லாம் கிடைக்குது. தூள் பெருங்காயம் வேணுன்றவங்க கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணியே உங்களுக்கு கொடுப்பேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே கோதுமையில் செஞ்சதுன்றதுனால ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கோதுமை குருணை பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பல்ஸில் போட்டு அதுக்கப்புறம் மீதி தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பல்ஸில் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இந்த 2 தக்காளி போடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து சிறுதானிய தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன். இது வீட்டுக்குன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி டப்பாவில் ஒட்டி அதிலே மாவு போட்டு வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் அந்த மாவை சேர்த்துக்கிறேன். இது மெஷர்மெண்ட் கப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் பிடிக்கிற மாதிரி, அதாவது 1/4 கிலோ பிடிக்கிற மாதிரி பாத்திரம் தான் இது. இதில் வந்து நான் எடுத்துக்கேன் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு கரைச்சாலும் கரைச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை கரைக்கிற வேலை கூட நமக்கு வேண்டாம். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம தக்காளி இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாவை கொட்டிடலாம். பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே இதில் வலிச்சு விட்ருவோம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இதை பல்ஸில் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கையே வச்சு கரைக்க வேண்டாம். மாவு வந்து எந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா தோசை மாவுலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடும். அது வரைக்கும் இந்த மாவு வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம்.
இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதிலேயே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்தால். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருவோம். சின்ன கருவேப்பிலையாக இருந்ததுன்னா 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டிருக்கோம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு வந்து ஊற வச்சுருக்கோன்னு வைங்களேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி ஊற்றலான்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக வருது பாருங்கள் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் அம்மா வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதுனால தான் இந்த தோசை நல்லா வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இப்போ பாருங்கள், துணியை வச்சு நல்லா தொடச்சிட்றேன். இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. சரிங்களா? இப்போ வயசானவங்களுக்கு ஊற்றுற மாதிரி இருந்தால் இதில் எண்ணெயே நான் வந்து மேலே ஊற்ற போகிறது கிடையாது. ஊற்றி காட்டுறேன். இதில் ஊத்தாப்பமும் செய்யலாம். வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு செய்யலாம். நான் ஏன் இதில் வெங்காயம்லாம் போடல அப்படின்னா, நான் சின்ன வெங்காயம் இதில் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறனால அதோட வாசனையே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம எண்ணெயே சுத்தமாக ஊற்றாமே பாருங்கள். தோசை எவ்வளோ முருகலாக நல்லா வந்து ஓரம்லாம் பாருங்கள். பாருங்கள், சிறுதானியத்தில் சூப்பராக நம்ம எண்ணெயே ஊற்றாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த தோசை மாவு அதாவது நமக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இது வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் இந்த மாவு வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வெரைட்டியான தோசையை செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி தோசை செஞ்சுருக்கேன். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வேறு வெரைட்டியில் உங்களுக்கு ஒரு தோசை செஞ்சு காமிக்கிறேன். அதாவது இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். ஒரு 4 நாள் தான் ஆகுது ஆரம்பித்து. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து சிறுதானிய தோசை மாவு வாங்குறீங்க, இடியாப்ப மாவு வாங்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு இருக்கீங்க. நான் எதுக்காக இப்போ இதெல்லாம் போட்டுட்ருக்கேன்னா, வாங்கினவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வாங்கி அப்படியே ஓரத்தில் வைக்கக்கூடாது. அதனால் இதெல்லாம் செஞ்சு பாருங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வாங்கினவங்க செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் மட்டும் சொன்னேன்னா பத்தாது. நான் மட்டும் சொன்னேன்னா அம்மா சும்மா இதை விற்கிறதுக்காக ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து செஞ்சு பார்க்கட்டுன்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கினவங்க வந்து அதில் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று கொடுங்க, யூடியூப்பில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.